அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A இன்று 35 வினாக்களுக்கு விடையளிக்கவிருக்கிறேன். பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள். 711 கொஸ்டின் நம்பர் 711. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது? நான் சரியான விடையை மட்டும் ஒவ்வொரு ஆப்ஷன்லேருந்து சொல்லவிருக்கிறேன். ஏபிசிடி கொடுத்துருக்கு, பாருங்கள். நீங்களும் பார்த்து உங்களையும் சோதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எத்தனை விடை தெரிகிறது என்பதை நீங்களும் யூகித்துக் கொள்ளலாம். ஆப்ஷன் ஏ, சென்னை மாகாணம் வெர்சஸ் செம்பகம் துரைராஜன், 1951 சரியான விடை. 712 கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. மாவட்ட ஊராட்சி மன்றம், கிராம ஊராட்சி, கிராம சபை, ஊராட்சி ஒன்றியம். இதை சின்னதிலிருந்து பெரியது வரை வரிசைப்படுத்தணும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. நீங்கள் ஒன்றாக படித்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் எது எதற்கு வருகிறது என்று. எழுநூற்றி 13வது கொஸ்டின். கூற்றுகளை கவனிக்க. அசோக் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, 3 பல்வந்த் ராய் மேத்தா குழு. மேலே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படுத்துக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3, 1 மற்றும் 2. அடுத்து 714வது வினா. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, எதுன்னு பாருங்கள். எது வரும் என்று யூகியுங்கள். ஆப்ஷன் சி, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். இது சரியான விடை. அடுத்து 715. கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது? எந்த விடை வரும் யோசியுங்கள். 5 செகண்ட்ஸ். ஃபசல் அலி ஆணையம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுநூற்றி 16வது வினா. பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம்? சரியான விடை ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். 717வது வினா. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது? ஆப்ஷன் ஏ, இந்திய மக்கள். சரியான விடை. எழுநூற்றி 18. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? பாகம் எல்லாமே பாகம் நம்பர் கொடுத்துருக்கு, அது எந்த பாகம் வரும்? ஆப்ஷன் சி, பாகம் 4A.
719 கூற்று A. ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைப்பிடிக்க முடியும். காரணம் R. மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியர்களுக்கு மட்டும் அல்ல, வெளிநாட்டினருக்கும் பொருந்தும். ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. எது சரியான ஆப்ஷன் என்று பாருங்கள். ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். A மற்றும் R சரி. R Aக்கு சரியான விளக்கம். அடுத்து 720வது வினா. பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஸ் அங்கத்தினர்கள் உள்ளனர். எல்லாமே எண்களில் இருக்குது. எந்த எண் கரெக்டாக வரும் என்று பாருங்கள். பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஸ் அங்கத்தினர்கள் உள்ளனர். ஆப்ஷன் D 30. வினா. அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார்? ஆப்ஷன் A டாக்டர் P.R. அம்பேத்கர் சரியான விடை. வினா. மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? எல்லாமே நாட்கள் இருக்குது. எத்தனை நாட்கள் என்பதை கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். ஆப்ஷன் A 14 நாட்கள். 723 பின்வருவனவற்றில் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும்? ஆப்ஷன் D கவுல். கிழல்னு வாசிக்கிறாங்க, கவுல். கவுல் தான் சரியான விடை. நாலாவது வினா. அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார்? டேஸ் ஆவார். முகமது அலி ஜின்னா, ரஹமது அலி, C முகமது இக்பால், D அபுல் கலாம் ஆசாத். D அபுல் கலாம் ஆசாத் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 725வது வினா. லோகமானிய திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதிய கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் எது உண்மையானது? ஆப்ஷன் D வஉசியின் சுதேசி கப்பல் நிறுவன வெற்றி. வினா. 29 மார்ச் 1857 யார் தூக்கிலிடப்பட்டார்? ஆப்ஷன் D மங்கள் பாண்டே. 727 உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு. இருநூற்றி 28வது வினா. கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. காந்தி திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், விஸ்வேஸ்வரையா திட்டம். காலமுறைப்படுத்துக. ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 சரியான விடை. அடுத்து 229வது வினா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி என கருதப்படுவோர் யார்? ஆப்ஷன் ஏ அருணா ஆசப் அலி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 730. எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி என்னும் பிரச்சாரம் அறியப்பட்டது? ஆப்ஷன் டி வெள்ளையனே வெளியேறு இயக்கம். எழுநூற்றி 31வது வினா. சாரே ஜஹாங்கே அச்சா, சாரே ஜஹாங்கே அச்சா என்ற புகழ்பெற்ற தேசப்பற்று பாடலை தொகுத்தவர்? ஆப்ஷன் ஏ முகமது இக்பால். 732வது வினா. பாரதியார் சொந்தமாக நடத்திய இதழ் எது? சுதந்திர சங்கு, இந்தியா, சுதேசமித்ரன், நவசக்தி. சரியான விடை இந்தியா. 733வது வினா. பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யார்? ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ். 734வது வினா. சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் பி ஜெர்மனி. 735வது வினா. விவேகா பானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பு ஆசிரியர் பெயர் கூறு. ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரம். 736வது வினா. 1922ஆம் ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிதலை கீழ்வரும் தலைவர்களுள் யார் எதிர்த்தது?
ஆப்ஷன் டி சி ராஜகோபாலாச்சாரியார். எழுநூற்றி 37வது வினா, தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி பெரியார் ஈவே ராமசாமி. எழுநூற்றி 38வது வினா, தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ. சிதம்பரனார். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுநூற்றி 39வது வினா, சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாய் இருந்தது டேஸ் ஆகும்? ஆப்ஷன் டி காந்தி மவுண்ட்பேட்டன் ஒப்பந்தம். சரியான ஆப்ஷன் பி காந்தி இர்வின் ஒப்பந்தம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 740வது வினா, வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார்? ஆப்ஷன் பி ரோலோ கில்லஸ்பி. 741வது வினா, இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்ட சிறந்த இந்திய தலைவர்? ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் படேல். 742வது வினா, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பு எது? ஆப்ஷன் பி ஆஸ் கொலை வழக்கு. 743வது வினா, எது தவறாக பொருந்தி உள்ளது? 6 மற்றும் துணை 6 கொடுத்திருக்கு. ஆப்ஷன் டி காவிரி துங்கபத்ரா பாலாறு இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது. 744வது வினா, கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? ஆப்ஷன் ஏ நர்மதா, அதாவது கிழக்கு நோக்கி பாயவில்லை. எழுநூற்றி 45வது வினா, இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை எது? ஆப்ஷன் ஏ பக்ரா அணை. இத்துடன் 35 வினாக்களை
நான் உங்களுக்கு வினாவுடன் விடையை கூறியுள்ளேன். நீங்களும் படியுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களை பயன்பெற செய்து, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் நான் ரெகுலராக தொடர்ந்து வினாக்களை, டிஎன்பிஎஸ்சி சம்பந்த வினாக்களை விடைகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறேன். நன்றாக பார்த்து பயன்பெற்று வாழ்க்கையில், குறிப்பாக தேர்வில் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.